வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் புஷ்பா புருஷனான சுசீலா புருஷன் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர் ஒரு பெண்மணியோட தாலி எப்போ கட்டுவீங்க அப்படின்னு இருக்கிற மாதிரி சமூக வலைத்தளம் முழுவதும் அந்த புகைப்படம் பரவுது. உடனே ஆபாச பேச்சாளர்கள் பெரியாரிஸ்டுகள்லாம் இவ்வளோ நாள் நீங்கள் தந்தை பெரியார் 2 பொண்டாட்டி வச்சுருந்தாரு, வயசான காலத்தில் மணியம்மையை திருமணம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆபாசமாக பேசுனீங்க. எங்கள் கலைஞர் கருணாநிதி 2 பொண்டாட்டி வச்சுருந்தாரு அப்படின்னு எவ்வளோ ஆபாசமாக பேசுனீங்க. இப்போ பாருங்கள், பெரிய மாங்கா ராமதாஸ் 87 வயசில் சுசீலா அப்படின்ற ஒரு பெண்ணோட 50 ஆண்டு காலமாக ரகசியமாக வாழ்க்கை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வெறும் வாய்க்கு மெல்றதுக்கு அவல் கிடச்ச மாதிரி, ஐயோ எப்பா சாமி காதில் கேட்க முடியல. அதில் நீங்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்களேன். ஆபாச பேச்சாளர்கள் யாரெல்லாம் ஆபாச பேச்சாளர்கள்? நக்கீரன் பிரகாஷ், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேகுவாராக்கு வாய் கொஞ்சம் கோணலாம் என்னன்னு தெரில, ஆனால் இவங்கெல்லாம் ஆபாச பேச்சாளர்கள் பட்டியலில் வருவாங்க. அப்புறம் இந்த தமிழா பாண்டியன் நடுவில் ஒரு சைடு மியூசிக் கொடுத்து பேசுவான் அவன். அப்புறம் இந்த முக்தர், இதுங்கெல்லாம் ஆபாச பேச்சாளர்கள். இதில் பெரும்பாலான ஆபாச பேச்சாளர்களுடைய வாயை பாருங்களேன். அதுங்களுக்கெல்லாம் ஆபாசமாக பேசி பேசி வாயே கொஞ்சம் கோணலாக இருக்குது. யார்? இந்த நக்கீரன் பிரகாஷ்க்கு வாய் கோணலாக இருக்கும். அப்புறம் வேறு யார்? நான் ஒரு 4-5 பேர் நேற்று யோசித்து பார்த்தேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இனிமேல் நீங்கள் பாருங்கள், இந்த ஆபாச பேச்சாளர்களுடைய வாயெல்லாம் பார்த்திங்கன்னா அசிங்கமாக பேசி பேசி ஆபாசமாக பச்சையாக பேசி பேசி வாய் கோணி போச்சு. பல பெண்களோட சாபம்னு நினைக்கிறேன் நான் அது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவ்வளோ நாள் எங்கள் தந்தை பெரியாரை பற்றி பேசுவீங்களே, எங்கள் கலைஞர் கருணாநிதி பற்றி பேசுவீங்களே, இப்போ பாருங்கள் பெரியம்மாங்க 50 வருஷமாக ஒரு பெண்ணோட இல்லீகல் கான்டாக்டில் இருந்திருக்காரு, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நேற்று இவனுங்கெல்லாம் உட்காந்து கடந்த 2 நாட்களாக இதுதான் சமூக வலைத்தளத்தில் பயங்கரமான பேச்சு. இதில் மல்லாக்கப்படுத்திட்டு எச்சியை துப்புனா தன் மீதே எச்சி விழுகிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸுடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணுறதா நினச்சிட்டு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவர் அழிச்சிட்ருக்கார். மல்லாக்கப்படுத்திக்கிட்டு எச்சி துப்புனா அந்த எச்சி தான் மேலே தானே விழுவும். தன்னுடைய விரலை எடுத்து தன்னுடைய கண்ணை குத்திக்கிட்ட மாதிரி அன்புமணி ராமதாஸுடைய பிஏ ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. சில பேர் பார்த்திங்கன்னா அது ஒரு வேலை சவுக்கு சங்கரோட வேலையாக இருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த ஃபோட்டோவை யார் வெளியிட்டான்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அதை பற்றிலாம் கவலைப்படலை. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு குழந்தைய போய் மடியில் தூக்கி வச்சு தாலாட்டு பாடியிருக்கார். அவர் அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி இருக்கார். அவர் வயசான காலத்தில் அவர் வாழப்போகிறது கொஞ்ச நாள் தான். வயசான காலத்தில் அவர் என்னமும் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி விடாமல் 87 வயது முதியவர் அவரால் பாவம் நடக்கக்கூட முடியல. ஒரு 4-5 பேர் தாங்கி தான் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வராங்க. அவரை ஈக்குவலாக அன்புமணி ராமதாஸ் மோதிட்டுருக்காப்புல. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, ராமதாஸை டேமேஜ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிகிட்ருக்காரு. கமெண்ட்டில் ஒருத்தன் கேட்டிருக்கான், எப்படி தெரியுமா கேட்டிருக்கான்? சின்ன மாங்காய் யாருக்கு பிறந்தவன் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ மருத்துவர் ஐயா ராமதாஸுடைய மறைமுகமான 50 ஆண்டு கால ரகசிய வாழ்க்கையை அன்புமணியோட பிஏ வெளிப்படுத்தினதுனால உண்மையிலேயே அசிங்கம் யாருக்குன்னா அது அன்புமணிக்கு தான். அந்த கமெண்ட்டில் அவன் எப்படி கேட்டிருக்கான்? சின்ன மாங்காய் யாருக்கு பிறந்தவன் அப்படின்னு. நேற்று பூரா கமெண்ட்டில் பெரிய மாங்காய் சின்ன மாங்காய், பெரிய மாங்காவின் சின்ன வீடு, இப்படி தான் கமெண்ட்டில் ரொம்ப ஆபாசமாக இருக்குது. சில கமெண்ட்லாம் நான் எடுத்து இணைப்பாகவே உங்களுக்கு கொடுக்க முடியாது, அவ்வளோ பச்சையாக போட்டிருக்கானுங்க. பூரா அந்த தீக்கா விசிகா அப்புறம் இந்த திமுக காரணங்க தான் அந்த கமெண்ட்டை போட்டிருக்கானுங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நான்
பெரியாரிஸ்டுகள்லாம் ரொம்ப குஷியாயிட்டானுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லூலு வாட்ஸ்அப் குரூப். இந்த லூலு வாட்ஸ்அப் குரூப்பை எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரான்ஸ் தமிழச்சி வந்து பச்சை பச்சையாக திட்டியிருக்காங்க. யாரை? கொளத்தூர் மணி, பெரியார் சரவணன், அப்புறம் பெண்கள்லாம் ஒரு பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் வந்து அந்த பெண்களோட பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. என்னதான் இருந்தாலும் கொள்கை ரீதியாக அவங்க வந்து எனக்கு எதிரியாக இருந்தாலும் அந்த பெண்களோட பேரை நான் சொல்ல மாட்டேன். அது தவறு. அது நாகரிகத்தின் அடிப்படையில் அந்த பெண்களோட பேரை நான் பட்டியலிட மாட்டேன். யார் யார்? கொளத்தூர் மணி, பெரியார் சரவணன், இன்னும் ஒரு சிலர்லாம் லூலு வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சுக்கிட்டு அதை தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. அந்த வார்த்தையும் நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் ஒன்றும் தமிழா பாண்டியன் மாதிரியோ அல்லது சேகுவாரா மாதிரியோ அப்படியே சரளமாக எடிட்டிங்கே இல்லாமல் ஆபாச பேசுகிற ஆள் கிடையாது. நல்லா கொஞ்சம் நிறுத்தி யோசித்து தான் பேசுவேன். அல்லது பைல்வான் ரங்கநாதன் மாதிரியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட நாக்கு கூசாமல் ஆபாசத்தை சரளமாக எடிட்டிங்கே பண்ணாமல் பேசுவானுங்க. நான் கொஞ்சம் நிறுத்தி தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு. இந்த இடத்துல அன்புமணிக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் பீஷ்மர் இருக்கார் இல்லையா? மகாபாரதத்தில் எனக்கு கிருஷ்ணனை விட கர்ணனையும் பீஷ்மரையும் ரொம்ப பிடிக்கும். கண்ணனை விட கர்ணனை ரொம்ப பிடிக்கும். அதே போல் பீஷ்மரை ரொம்ப பிடிக்கும். அன்புமணி ராமதாஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு மகாபாரதத்தில் ஆழமான அறிவு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் மகாபாரதத்தில் எனக்கு பீஷ்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பீஷ்மருடைய இயற்பெயர் தேவவிரதன். அவருடைய தந்தை வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கார். சந்தனு. அவருடைய தந்தை பேர் வந்து சந்தனுன்னு சொல்லுவாங்க, சில பேர் சாந்தனுன்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு. அப்புறம் பீஷ்மர் தேரோட்டி மூலமாக அவருடைய தந்தையுடைய சோகத்திற்கான காரணத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார். சத்தியவதி அப்படிங்கிற ஒரு மீனவ பெண்மணி மீது சந்தனு வந்து ஆசைப்படுறாரு. அப்போ சத்தியவதியோட தந்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் பொண்ணு தர்றேன், ஆனால் உனக்கும் என்னுடைய மகளுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் அரசாள வேண்டும். உன்னுடைய மூத்த மகன் தேவவிரதன், அவருக்கு அப்போ பேர் வந்து அவருடைய உண்மையான பெயர் வந்து தேவவிரதன், பீஷ்மர் கிடையாது. தேவவிரதன் அரசாளக்கூடாது அப்படின்னு சந்தனுக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் சந்தனு வந்து ரொம்ப கவலையாக உட்காந்துடுறாரு. தேரோட்டி மூலமாக விஷயத்தை கேள்விப்பட்ட பீஷ்மர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக போயிட்டு மீனவ பெண்மணியான சத்தியவதிக்கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும், நான் கடைசி காலம் வரை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நீங்கள் தயவு செய்து உங்கள் மகளை எங்கள் அப்பாவுக்கு இரண்டாவதாக திருமணம் செஞ்சு கொடுங்க. நான் அரசாளவும் போவதில்லை. நான் திருமணம் செஞ்சால் தானே எனக்குன்னு ஒரு வாரிசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருமணமே செஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சபதம் எடுக்கிறார். அப்படி ஒரு சபதம் எடுக்கும்போது வானத்திலிருந்து தேவர்கள்லாம் அப்படியே பூ மாறி பொழியிறாங்க. அப்போ இந்த வரியை படிச்சுட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஏன் பீஷ்மர் வந்து அப்படி ஒரு சபதத்தை எடுத்ததும் வானத்திலிருந்து தேவர்கள்லாம் பூ மாறி பொழியிறாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை மட்டும் ரொம்ப ஆழமாக நான் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம்தான் நான் கண்டுபிடிச்சேன், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக. பீஷ்மர் வந்து நான் வாழ்நாள் முழுவதும் என்னுடைய தந்தைக்காக பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் எடுத்ததுனால அதை பார்த்து தேவர்கள்லாம் வியந்து மகிழ்ச்சியோட பூமாறி பொழியிறாங்க. அப்படியே வானமும் பூமியை நடுங்கிச்சான். ஏன் வானமும் பூமியை நடுங்கிச்சான் அப்படின்னா பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. பீஷ்மரோட பேரே வந்து பார்த்திங்கன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி. அந்த மாதிரி தன்னுடைய தந்தையான ராமதாஸ்க்கு அன்புமணி வந்து பெருசாக தியாகம்லாம் பண்ண வேணாம்.
பீஷ்மர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில், அதாவது மகாபாரத யுத்தத்தில் அநேகமாக 9ஆம் நாளோ அல்லது 10ஆம் நாளோ ஞாபகம் இல்லை எனக்கு, பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் விழுந்துருவார். அம்பு படுக்கையில் விழுந்தும் அவர் ஏன் சாகாமல் இருக்கார் அப்படின்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது அவருடைய தந்தையான சந்தனுவால் கொடுக்கப்பட்ட வரம். அது பீஷ்மராக எப்போ நினைக்கிறாரோ அப்போத்தான் அவருக்கு உயிர் போகும். அவராகவே விரும்பி விட்டால் தான் அந்த உயிர் போகும். அந்த மாதிரியான ஒரு வரத்தை அவருடைய தந்தையான சந்தனு தனக்கு கூட திருமணம் செஞ்சிக்காம வயசான காலத்தில் எனக்கு திருமணம் செஞ்சு வச்சானே என் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீ விரும்பிய வரத்தை கேள்லாம் சொல்லலை, எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு வாலிப வயதான நீ பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன். நீயா எப்போ விரும்புகிறியோ அப்போ தான் உன்னுடைய உடம்புலேருந்து உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான வரம் ஒன்று கொடுத்துருப்பார். அதனால தான் மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் வந்து அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் அந்த அம்பு படுக்கை மேலே இருந்துட்டு கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் அவர் உயிரை விடுவார். சரி, வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு நீ என்னம்மா கதா காலட்சேபம், அதாவது மகாபாரதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த இடத்துல அன்புமணி ராமதாஸ் வந்து பீஷ்மர் பண்ண மாதிரி பெரிய தியாகத்தெல்லாம் பண்ண வேணாம். தன்னுடைய பிஏ மூலமாகவும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாகவும் தயவு செய்து வயதான மருத்துவர் ராமதாஸை, 87 வயதான மருத்துவர் ராமதாஸை அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் சரி. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானேங்க, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். கருணாநிதி எடுத்துக்குங்க, இலங்கை போரில் தலைமாட்டில் ஒரு பொண்டாட்டி, கால் மாட்டில் ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு ஏசி வேறு, காலையில் போய்ட்டு பீச்சுக்கிட்ட நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 12:30 மணிக்கெலாம் தலைமாட்டில் ஒரு பொண்டாட்டி, கால் மாட்டில் ஒரு பொண்டாட்டி உட்கார வச்சுட்டு மத்தியானம்லாம் அந்த உண்ணாவிரதத்தை முடிச்சுட்டு வந்துட்டார். அந்த மாதிரி என்ன மருத்துவர் ஐயா ராமதாஸ்ன்னு ஏதாவது கேவலமாக நடந்துக்கிட்டாரா? அல்லது ஈவே ராமசாமி மாதிரி தன்னுடைய வளர்ப்பு மகளான மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரா? தீக்க வீரமணி இருக்கார்ல, தீக்க வீரமணிக்கு ஈவே ராமசாமியை திட்டினா கூட கோவம் வராது, ஆனால் மணியம்மையை திட்டினா செம கோவம் வரும். அதுக்கு காரணம் இருக்குது. அந்த எக்மோர் இருக்கு இல்லையா, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது தினத்தந்தி ஆஃபீஸ், அந்த தினத்தந்தி ஆஃபீஸ் எதிரவே வந்து பார்த்திங்கன்னா மணியம்மையோட சிலையை தான் இவர் வச்சுருக்கார். யார்? ஈவே தீக்க வீரமணி வந்து ஈவே ராமசாமியோட சிலையை விட மணியம்மையோட சிலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தராரு. தன்னுடைய கண் பார்வையில் எப்பவும் மணியம்மையோட சிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீக்க வீரமணி அந்த சிலையை வச்சுருக்காருன்னு நான் வேறு எதுவும் ஆபாசமாலாம் பேசலை. அதே போல் தொல் திருமாவளவனை எடுத்துக்கோங்க. தொல் திருமாவளவன் கவிதா அப்படின்ற ஒரு பெண்ணோட பழகி, அந்த பொண்ணுக்கு குழந்தை கூட இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ரகசியமாக குடும்பம் நடத்திட்டு அந்த பொண்ணை கழட்டி விட்டார். அப்படி பார்க்கும்போது மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கடந்த 50 ஆண்டு காலமாக தான் கிட்ட வேலை பார்க்க வந்த தன்னுடைய தகுதிக்கு குறைவான சாதாரண ஒரு டோக்கன் கொடுக்குற, எல்லாருமே டோக்கன் ஆயா ராமதாஸ் சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்கீங்க கமெண்ட்டில் பார்த்தேன். சாதாரண ஒரு டோக்கன் கொடுக்குற ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து மனைவி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே பாராட்டலாம். அதே போல் நிறைய பேர் வந்து முட்டாள்தனமாக பேசியிருக்காங்க. எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, ராமதாஸ் வந்து வன்னியர் ஜாதியில் தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவார், ஏன் வந்து ஒரு விஸ்வகர்மா, அதாவது ஆசாரி சமுதாயத்தை சேர்ந்த சுசீலாவை கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக பேசியிருக்காங்க. திருமணம் செய்கிறது பொதுவாக எல்லோரும் அவங்க ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் காதல் வந்து ஜாதியை பார்த்து வராது. ஜாதியை பார்த்து காதல் வந்ததுன்னா அது காதலே கிடையாது. முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காதிங்க. அதே மாதிரி இந்த விஸ்வகர்மா ஆசாரி அப்படின்னும்போது எனக்கு இந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் யாருன்னா எம்கேடி தியாகராஜ பாகவதர். அவர் தான் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார். அவர் ஒரு கொலை வழக்கில் சிக்கினார். யார்? லட்சுமிகாந்தன் அப்படின்ற ஒரு ஆபாச பத்திரிக்கையாளர் தொடர்ந்து எம்கேடி பற்றியும் என்எஸ் கிருஷ்ணனை பற்றியும் ஆபாசமாக போட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம்
அந்த லட்சுமிகாந்தனை, அதாவது ஆபாச பத்திரிக்கையாளர் லட்சுமிகாந்தனை இவர் எம்கேடியும் கலைவாணனும் சேர்ந்து தான் கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தர் மாட்டினார், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட எம்கேடியோட அந்த திரைத்துறை வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவருக்கு. பாவம், அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகளே கிடைக்கல. அந்த மாதிரி இப்போ பைல்வான் ரங்கநாதன், சேகுவாரா, தமிழா பாண்டியன், நக்கீரன் பிரகாஷ் இவங்க எல்லாருமே ஆபாச பேச்சாளர்கள். இவங்க எல்லாருமே லட்சுமிகாந்தனுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொளியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.